அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தஞ்சாவூர் பெரிய கோயில் பற்றியதாகவும், நான் டாக்டர் கே பூங்கொடி, ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், டைரக்டர், சிசிஎம்எம், எஸ்ஆர் யூனிவர்சிட்டி, வரங்கல். தஞ்சை பெரிய கோயிலானது பிரகதீஸ்வரர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது தஞ்சாவூரில் அமைந்துள்ளது. தமிழ்நாடு, இந்தியா. இதன் மிக துல்லியமான இடம் தஞ்சாவூர் நகரின் மைய பகுதியில் பழைய நகர பகுதியில் உள்ள பேலஸ் சாலையில் அமைந்துள்ளது. வரைபட இணைக்கோடுகள், அதாவது மேப் கோஆர்டினேட்ஸ், லாட்டிடியூட் 10.7828 டிகிரி வடக்கு, நெட்டரேகை அதாவது லாஞ்சிடியூட் 79.1318 டிகிரி கிழக்கு. இதனை கட்டியவர் 1ஆம் ராஜராஜ சோழன். இதன் சிறப்பானது, இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாகும். இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் அற்புதமான கோவில்களில் ஒன்றாக இது திகழ்கிறது. நியரஸ்ட் ஏர்போர்ட் திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக இருக்கிறது. தஞ்சாவூரிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. Travel time 1 to 1.5 hours. From airport, taxi and buses are available, and it is well connected from Chennai, Tiruchi and Madurai and also other part of Tamil Nadu. பயண குறிப்புகள்: சிறந்த காலம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. காலை நேரத்தில் சென்றால் கூட்டம் மிக குறைவாக இருக்கும். மற்ற நேரங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும். புகைப்படத்தில் காண்பது மிக சமீபமாக எடுக்கப்பட்ட தஞ்சாவூர் கோயிலின் மிக அழகிய தோற்றமாகும். இதன் கோபுரத்தின் உயரம் 216 அடி உயரம் கொண்டதாகும். இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலின் சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் காண்போம். பிரகதீஸ்வரர் டெம்பிள் தமிழ்நாட்டின் மிக புகழ்பெற்ற மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க சிவன் கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவில் தஞ்சாவூர் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. கிபி 11ஆம் நூற்றாண்டில் சோழ பேரரசர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. திராவிட கலையின் உச்ச நிலையை வெளிப்படுத்தும் இந்த கோயில் மிக உயரமான விமானம் மற்றும் சிறப்பான சிற்ப வேலைப்பாடுகளால் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது. இந்த கோயில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இக்கோயிலின் முக்கிய தெய்வம் பெருவுடையார். இது தமிழ் சிறப்புகளும் மாமல்லரின் ராஜராஜ சோழனின் தமிழ் பற்றும் மிக எளிதில் விளங்கும். இக்கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி, தமிழ் உயிர் எழுத்துக்கள் 12. சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் 18 அடி, தமிழின் மெய்யெழுத்துக்கள் 18. கோவில் கோபுரத்தின் உயரம் 216 அடி, தமிழ் உயிர்மெய் எழுத்துக்கள் 216. மிகப்பெரிய கல்கும்பம் ஒன்று விமானத்தின் மேல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய எடை 80 டன் ஆக இருக்கிறது. கிரேன்கள் எதுவும் இல்லாத அந்த காலத்தில் இதை எவ்வாறு மேலே கொண்டு சென்று பொருத்தினார்கள் என்பது பெரிய பொறியியல் சாதனையாகவே கருதப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவிலின் கோபுர உச்சியை உற்று பார்த்தால் பிரம்மாந்திர கல் எனப்படும் ஸ்தூபிக்கல் தெரியும். இதனுடைய எடை 80 டன். இந்த பிரம்மாந்திர கல்லை தாங்கும் சதுர வடிவ கல்லும் 80 டன் எடை கொண்டது. அந்த சதுர கல்லின் மேல் பக்கத்திற்கு 2 நந்தியாக மொத்தம் 8 நந்தி உள்ளது. ஒவ்வொரு நந்தியின் எடையும் 10 டன் ஆக 8 நந்தியின் மொத்த எடை 80 டன் எடை இருக்கிறது. ஒரு யானையின் எடையை எடுத்துக்கொண்டால் 5 டன் எடை இருக்கும். அவ்வாறு கணக்கிட்டு பார்த்தோமே ஆனால் 16 யானைகளின் எடையை கொண்டதாக இந்த ஒரு பிரம்மாந்திர கல் மற்றும் அதனை தாங்கியுள்ள சதுர வடிவ கல்லும் இருக்கிறது. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையேயுள்ள இடைவெளி 247 அடியாக இருக்கிறது. தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. 2 அல்லது 3 தளங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த அந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவேரி சமவெளி பகுதியில் 15 தளங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை ராஜராஜன் எழுப்பினார். இது மிக பிரம்மாண்டமாக பார்க்கப்படுகிறது.
எங்கு கற்கள் தேடினார்கள், எவ்வாறு கற்களை தேர்ந்தெடுத்தார்கள், அந்த கற்களை எவ்வாறு உடைத்தார்கள், உடைத்த கற்கள் எவ்வாறு செதுக்கப்பட்டன, செதுக்கப்பட்ட கற்கள் கோவிலின் அருகில் எப்படி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டன, கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட கற்கள் எவ்வளவு அழகாக இவ்வளவு நேர்த்தியாக எப்படி கையாலேயே செதுக்கினார்கள் என்பது ஒவ்வொன்றும் பிரம்மாண்டத்தின் உச்சமாகவும் ஆச்சரியத்தின் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. இத்தகைய பிரம்மாண்டமான கோயில் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. 1004ஆம் ஆண்டு கிபி 1004ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்டு இடைவெளியின்றி 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. சுமார் 10,000 ஆட்கள் சேர்த்து இந்த கோயிலை கட்டியதாக சொல்வார்கள். இந்த 10,000 ஆட்களையும் எவ்வாறு மேனேஜ் செய்தார்கள் என்பது இன்றளவும் வியப்பாகவே இருக்கிறது. ஏனென்றால் அந்த 10,000 ஆட்களுக்குமான இருப்பிடம் வேண்டும், உணவு வேண்டும், கழிப்பிட வசதிகள் வேண்டும், அவர்களை ஒருங்கிணைப்பதற்கு தனித்தனி குழுக்கள் வேண்டும். ஒவ்வொருவரும் எங்கிருந்து வந்தார்கள், எப்படி ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டார்கள், எப்படி ராஜராஜ சோழனுக்காக ஒரு மனதார அந்த வேலையை செய்து முடித்தார்கள் என்பது ஒவ்வொன்றுமே கிடைத்திருக்கிற காவியமாக அளப்பரிய ஒரு பொறியியல் அதிசயமாகவே கருதப்படுகிறது. கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கமாக கருதப்படுகிறது. இந்த சிவலிங்கத்தின் உயரம் மட்டும் 6 அடி உயரமாக இருக்கிறது. அதனை சுற்றியுள்ள ஆவுடையாரின் சுற்றளவு 54 அடியாக இருக்கிறது. 23.5 அடி உயரம் கொண்ட லிங்கம் தனியாக இருக்கிறது. இவை அனைத்தும் தனித்தனியாக கருங்கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. இந்த புகைப்படத்தில் காண்பது கோயிலின் சுற்றுச்சூழல் முதற்கொண்டு வரையப்பட்ட வரைபடம். இங்கு முதலில் நாம் உள்ளே நுழைகிறோம். இது அடுத்தது 2வது நுழைவாயில், அடுத்தது நந்தி மண்டபம், அடுத்தது கருவறை. இதை சுற்றியுள்ள திருச்சுற்று. இந்த திருச்சுற்று 2 சுற்றுக்களால் கட்டப்பட்டது. இந்த மொத்த கோயிலும் ஒரு மேடான பகுதியில் அமைந்துள்ளது. 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் மராட்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட பொழுது பிரகதீஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டு வந்தது. கோவிலில் பயன்படுத்தப்பட்ட இயற்கை நிறங்களானது மஞ்சளுக்கு மஞ்சள் நிறத்திற்கு மஞ்சளையும், நீலத்திற்கு இண்டிகோவையும், சிவப்பு சாந்திற்கு செங்கல்லையும் களிமண்ணையும் குழைத்தும், கருப்பு கலருக்கு கரியையும் கரும்புகையை கொண்டும், வெள்ளை நிறத்திற்கு சுண்ணாம்பை கொண்டும் ஓவியங்களை தீட்டி வந்துள்ளனர். இன்றளவும் இந்த ஓவியங்கள் அனைத்தும் நல்ல முறையில் இருக்கின்றன. ஒரு துளியும் மங்காத, ஒரு துளியும் புழுதிப்படாத அவ்வளவு அழகான இயற்கை நிறத்தால் வரையப்பட்ட ஓவியங்கள் இன்றளவும் கோயிலுக்கு நிகராக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. பெரிய கோயிலின் உயரம் 216 அடி. முழுக்க முழுக்க கற்களை வைத்து எழுப்பப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கற்கோயில் இது. கற்களின் எடையும் மிகவும் அதிகம். இவ்வளவு பெரிய கோயிலுக்கு குறைந்தது 50 அடி ஆழம், 50 அடி அகலம் அஸ்திவாரம் அமைக்க வேண்டும் என்பதே இன்றைய பொறியாளர்களின் கணக்காக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் இந்த இவ்வளவு பெரிய கோவிலின் அஸ்திவாரம் வெறும் 5 அடிதான் தோண்டப்பட்டது. அந்த 5 அடியிலும் 1 அடி அளவிற்கு மணல் கொண்டு நிரப்பப்பட்டது. அந்த மணல் ஒரு சேக் அப்சர்வர் செய்யக்கூடிய வேலையை அந்த மணல் இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டிடத்தில் ஒரு துளி சிமெண்டோ, ஒரு துளி இரும்போ பயன்படுத்தப்படவில்லை. அதனாலோ என்னவோ இன்று வரை அதனுடைய இயல்புத்தன்மை ஒரு துளியும் மாறாமல் இருக்கிறது. சிமெண்ட் இல்லை, இரும்பு இல்லை, அதனால் துருப்பிடித்தல் என்ற வேலையும் இல்லை. முழுக்க முழுக்க ஃபவுண்டேஷனில் ஆரம்பித்து மேசன்ரியிலிருந்து பிரம்மாந்திரக்கல், சுற்றுச்சுவர், சிலைகள் அனைத்துக்குமே கற்கள் தான். அந்த கற்கள் அனைத்தும் ஒரே மாதிரியான கிரானைட் கற்கள். இந்த கிரானைட் கற்கள் அனைத்தும் ஒரே ஒரு மலையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வெட்டி எடுக்கப்பட்டு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டன. 1000 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் வலிமையான கட்டமைப்பு கொண்டது இந்த கோயில். இப்பொழுதே 1000 ஆண்டுகளை தாண்டி நிற்கிறது. இன்னும் 1000, 2000, 10,000 ஆண்டுகளை தாண்டியும் இந்த
கோயில் ஒரு வலிமையான கட்டமைப்புடன் இருக்கும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. இது பெர்ஃபெக்ட் சிமெட்ரி, அதாவது துல்லியமான சமச்சீர் வடிவமைப்பு முறையை கொண்டுள்ளது. கோவிலின் முழு அமைப்பும் அளவீடு மற்றும் சமநிலையை பின்பற்றி கட்டப்பட்டுள்ளது. இதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி மிக உயர்ந்ததாக காணப்படுகிறது. தஞ்சை பெருவுடையார் கோயிலின் முகப்பு தோற்றம் இவ்வாறு அமைந்துள்ளது. இங்கு இரண்டு புறமும் மிகப்பெரிய துவாரபாலகர்கள் இருக்கின்றார்கள். இந்த நுழைவாயிலின் உயரமானது 3 அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ளது. இதன் உயரத்தில் 6 கோபுர கலசங்கள் உள்ளன. இந்த கோபுர கலசங்களுக்குள் தானியங்கள் நிரப்பி வைக்கப்படுகின்றன. பெரிய கோவில் கட்டுமானத்தை, அதாவது கற்கள் இணைக்கப்பட்டதை இலகு பிணைப்பு என்கின்றனர். ஒவ்வொரு கல்லையும் இணைக்கும் பொழுதும் ஒரு நூலளவு இடைவெளி விட்டு அடுக்கி வந்திருக்கின்றார்கள். கிராமத்தில் பயன்படுத்தப்பட்ட கயிற்று கட்டிலை நினைவில் வைத்துக் கொண்டால் கயிறுகளின் பிணைப்பு லூசாகத்தான் இருக்கும். அதன் மேல் ஆட்கள் உட்காரும் பொழுது கயிறுகள் அனைத்தும் உள்வாங்கி இறுக்கிவிடும். இதனால் கயிறுகளின் பிணைப்பு இறுக்கமாகிறது, பலமாகிறது. இதே முறையை பயன்படுத்தித்தான் இந்த முழு கட்டிடமும் முழு கோயிலும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையில் சிறு நூல் அளவு இடைவெளி இருக்கின்றது. இதனால் பெரிய பூகம்பமோ அல்லது இயற்கை பேரிடர்களோ வரும் பொழுது இது நாணலை போல் வளைந்து கொடுத்து இதனை தற்காத்துக் கொள்கிறது. இதன் அடிப்படையில் தான் பெரிய கோயில் கட்டுமானம் அமைக்கப்பட்டுள்ளது. இலகுவான கற்களை அடுக்கிக் கொண்டே சென்று அதன் உச்சியில் மிக பிரம்மாண்டமான எடையை அழுந்த செய்வதன் மூலம் மொத்த கற்களும் இறுக்கி மிக பலமான இணைப்பை பெறுகின்றன. கோவிலின் உச்சியில் அஸ்திவாரம் இடம்பெற்ற அழகிய கோயில் இது ஒன்றாகத்தான் இந்த உலகில் இருக்கும். எகிப்திய பிரமிடுகளின் கட்டுமான முறைக்கும் தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுர கோவில்களின் கட்டுமான முறைக்கும் ஒற்றுமை இருப்பதாக நிறைய ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இரண்டிலுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்கள் அடுக்கியும் கோர்த்தும் வைத்து கட்டப்பட்டுள்ளது. இரண்டிலுமே கோள்களின் கதிர்வீச்சுக்கள் அதன் மைய பகுதியில் குவியுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. புவி அதிர்வுகளினால் இந்த கோவிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அதே போல சோழ கோவில்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆவுடை லிங்கங்கள் தொடர்ந்து சக்தியுள்ள மையமாக புகழுடைய கோவில்களாக சிறந்து விளங்குகின்றன. ராஜராஜ சோழனை பற்றி பேசும் பொழுது கருவூர் சித்தரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. கருவூர் சித்தர் என்பவர் தான் இந்த கோவிலின் ப்ராஜெக்ட் மேனேஜர், அதாவது தலை சிறந்த பொறியாளராக கருதப்படுகிறார். இந்த கருவூர் சித்தருக்கு தஞ்சாவூரில் கோயில் இருக்கிறதா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் கரூரில் கல்யாண பசுவதீஸ்வரர் கோயிலில் கருவூராருக்கு தனி சன்னதி உள்ளது. இந்த கருவூரார் தான் ராஜராஜ சோழனுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்து இந்த கோவிலை ஆரம்பத்திலிருந்து அதன் கட்டுமானம் முடியும் வரை தொடர்ந்து அவருக்கு ஆலோசகராக தொடர்ந்து செயல்பட்டு வந்துள்ளார். தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அழகி என்னும் இடையர்குல மூதாட்டி சிவத்தொண்டு செய்ய விரும்பினார். ஏழை மூதாட்டி தன்னால் இயன்ற தொண்டாக கோவில் கட்டி முடிக்கும் வரை கோவில் கட்டும் சிற்பிகளின் தாகத்தை போக்கும் பொருட்டு தினமும் அவர்களுக்கு தயிர் மோர் வழங்கி வந்துள்ளார். அந்த கல் தச்சர்களுக்கு அழகிய வேலைப்பாடுகளை செய்வதை மட்டுமே வேலையாக கொடுத்து வந்துள்ளார்கள். மற்ற வேலைகளுக்கு ஹெல்பர்ஸ், அதாவது நிறைய பேர் கூட இருந்து வேலை செய்து கொடுத்து வந்துள்ளார்கள். அப்படி செய்தவர்களில் அழகிக்கு மிக முக்கிய இடம் உண்டு. இந்த அழகியின் தொண்டை அறிந்த மாமன்னன் அருள்மொழிவர்மன் ஆகிய ராஜராஜ சோழன் இடையர்குல மூதாட்டியின் சிவத்தொண்டை அனைவரும் அறியும் வண்ணம் 80 டன் எடை கொண்ட கல்லில் அழகி என்று பெயர் குறித்து அதனை ராஜகோபுரத்தின் உச்சியில் இடம்பெற செய்தார். அந்த கல்லின் நிழலே இறைவன் பெருவுடையார் மேல் விழுகிறது. இந்த தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள நந்தி ஒரே கல்லால் செய்யப்பட்டது. இதன் உயரம் 14 மீட்டர், நீளம் 7 மீட்டர், அகலம் 3 மீட்டர்.
இப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செதுக்கப்பட்டுள்ளது. இப்படி செதுக்கிய சிற்பிகளுக்கும் கூட இருந்து அனுசரணையாக இருந்த அனைவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொருவரின் பெயரும் ஏதாவது ஒரு இடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. நந்தி மண்டபம் தஞ்சை நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது. இந்த செவ்வப்ப நாயக்கரின் காலம் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டது. நந்தி மண்டபத்திற்கு தெற்கே உள்ள திருச்சுற்று மாளிகையில் வடதிசையை நோக்கியபடி உள்ள நந்தியை ராஜராஜ சோழனால் பெருவுடையாருக்கு எதிரே அமைக்கப்பட்டதாகும். மீதி இருக்கின்ற நந்தி எல்லாம் பிற்காலத்தில் நாயக்க மன்னர்களாலும் விஜயநகர பேரரசர்களாலும் கட்டப்பட்டது. நாயக்கர் சிவலிங்கத்திற்கு இணையான பெரிய நந்தியை நிறுவினர். முதலில் அமைக்கப்பட்ட நந்தி கேரளாந்தகன் ராஜராஜன் வாயில்களுக்கு இடைப்பட்ட பகுதிக்கும் பின்னர் திருச்சுற்று மாளிகைக்கும் மாற்றப்பட்டது. இந்த மிகப்பெரிய நந்தி ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்டது. இது கிரானைட் வகையை சார்ந்தது. இப்பொழுது எடுத்து ஆய்வகத்திற்கு அனுப்பினாலும் கிரானைட்டுக்கு என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் இப்போ இக்கால பொறியாளர்களால் சொல்லப்படுகிறதோ அவ்வளவும் இந்த கிரானைட் நந்திக்கு பொருத்தமானதாக அமைந்துள்ளது. தஞ்சை பெரிய கோவிலில் கட்டுமானம் எவ்வளவு சிறப்பு பெற்றதோ அதே அளவிற்கு கல்வெட்டுகளும் சிறப்பானதாகும். ஒவ்வொரு கல்லிலும் கோவிலை பற்றிய சிறப்புகளும், கோவிலுக்கு யாரெல்லாம் என்னென்ன கொடைகள் கொடுத்தார்கள், ஒவ்வொருவருடைய சிறப்பு என்ன, எவ்வளவு அணிகலன்கள் இருந்தது, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன வேலைகள் கொடுக்கப்பட்டன, ஒவ்வொரு விசேஷ அன்றும் யார் யாருக்கு சிறப்பு செய்ய வேண்டும், எப்படி சிறப்பு செய்ய வேண்டும், காலையில் யார் தீபம் ஏற்ற வேண்டும், மாலையில் யார் தீபம் ஏற்ற வேண்டும், யாரெல்லாம் கோவிலுக்கு நடன பெண்மணிகளாக இருந்தார்கள், பூ கட்டுவதற்கு யாரெல்லாம் உரிமைதாரர்களாக இருந்தார்கள், விளக்கேற்றுவதற்கு நெய் வழங்குவதற்கு யாருக்கெல்லாம் உரிமை இருந்தது, அந்த உரிமைக்கு அந்த நெய் வழங்குவதற்கு நிலம் கொடுக்கப்பட்டதாகட்டும், மாடுகள் வழங்கப்பட்டதாகட்டும், யாருக்கு எத்தனை மாடுகள் வழங்கப்பட்டன, அவர்கள் எவ்வளவு நெய் கோயிலுக்கு வழங்க வேண்டும் என்பன அனைத்தும் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டுகளில் ஆய்ந்து படித்தால் இந்த ஒரு கோயில் என்பது ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ், அதாவது ஒரு சமுதாயத்தை மேல்தட்டிலிருந்து கீழ்த்தட்டு அடித்தட்டு மக்கள் வரை ஒவ்வொருவரையும் எவ்வாறு உரிமையுடன் ஒரு கோயில் இணைக்கிறது என்பதற்கு ஒரு உறுதியான எடுத்துக்காட்டாக இந்த கோயிலும் இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகளும் சிறந்து விளங்குகின்றன. இந்த கோவில் கல்வெட்டுகளை பற்றி கூறும் பொழுது இதில் அனைத்தும் பொறிக்கப்பட்டுள்ளது. அதில் நாம் கொடுத்தனவும், நம் அக்கன் கொடுத்தனவும், நம் பெண்டுகள் கொடுத்தனவும், கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்க என்ற ராஜராஜ சோழனின் கட்டளையை கல்தத்தர்கள் ஏற்று ஒவ்வொன்றையும் கல்லில் டாக்குமெண்டாக செதுக்கி வைத்துள்ளார்கள். இங்கே மன்னர் தனக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவத்தை அக்கன், அதாவது தன் மூத்த சகோதரியான குந்தவை தேவிக்கு அளித்துள்ளார். தன்னை வளர்த்து கனவுகளை கொடுத்தவருக்கு, கனவுகளை மேம்படுத்தி செய்தவர்களுக்கு, அந்த கனவுகள் மெய்யாவதற்கு உறுதுணையாக இருந்த தனது சகோதரிக்கு அவர் செய்த சிறப்பு இதுவாக கருதப்படுகிறது. அடுத்து பெண்கள் என்னும் சொல்லின் மூலம் அவரது பட்டத்து அரசியான சக்தி விடங்கி மற்றும் மனைவியர் கொடுத்த கொடைகளும், கொடுப்பார் கொடுத்தனவும் என்பதன் மூலம் மற்ற எல்லோரும் கொடுத்த கொடைகளும் பட்டியலிடப்படுகின்றன. இதன் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்ள முடிகிறது என்னவென்றால், இந்த கோயில் ராஜராஜ சோழன் ஒருவனால் மட்டும் கட்டப்படவில்லை. அந்த ஊரிலிருந்து, அந்த நாட்டிலிருந்து ஒவ்வொருவருடைய அவரவருக்கு சக்திக்கு ஏற்றவாறு என்னென்னலாம் செய்தார்களோ அவ்வளவும் அனுமதிக்கப்பட்டது. அவ்வளவையும் ராஜராஜ சோழன் அனுமதித்தார். சோ ஒவ்வொருவருடைய சக்திக்கு இணைந்தவாறு அவர்கள் கொடுத்த கொடைகள் அனைத்தையும் ராஜராஜ சோழன் இன்முகத்துடன் வாங்கி கொண்டார். தன்னுடைய பங்களிப்பு மட்டுமன்றி மற்ற எல்லோருடைய பங்களிப்பையும் வாங்கி கொண்டது மட்டுமன்றி அனைத்தையும் ஆவணப்படுத்தியதே வியத்தகு ஒன்றாக கருதப்படுகிறது. இது 1000 ரூபாய் நோட்டு. இந்த 1000 ரூபாய் நோட்டு இந்திய அரசால் வெளியிடப்பட்டது. இதன் நடுவில் ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட இந்த தஞ்சை பெரிய கோயிலின்
புகைப்படம் பொறிக்கப்பட்டுள்ளது. இது 1000 ரூபாய் நோட் ஆகும். இந்த ஒரு ரூபாய் நோட்டில் சொல்லும் இந்திய அரசு எவ்வளவு ஆர்வம் கொண்டுள்ளது இந்த கோயிலை பற்றி என்பது வியக்கத்தக ஒரு இதாகவே கருதப்படுகிறது. தஞ்சை பெரிய கோயிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு சார்பாக கடந்த 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை வெளியிட்டது. அதில் தஞ்சை பெரிய கோயில் எனப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் வியத்தகு தோற்றம் பதிக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டு, அதாவது 1000 ஆண்டுகள் கழித்து சதய திருவிழா கொண்டாடப்பட்ட பொழுது முழு கோவிலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. அப்படி அந்த சதய விழாவில் நாட்டிய பேரொளி பத்மா சுப்பிரமணியம் அவர்களும் அவருடைய பங்காற்றினார். அப்பொழுது 1000 நாட்டிய பெண்கள் இந்தியா முழுவதும் இருந்து வரவழைக்கப்பட்டு அவர்கள் மிகச் சிறப்பாக பரதநாட்டியத்தை அரங்கேற்றினார்கள். அது மிகப்பெரிய ரெக்கார்டாகவே கருதப்படுகிறது. இந்த இவ்வளவு பெரிய அருமையான தஞ்சை கோயிலை பற்றி காஞ்சி மகா பெரியவர் என்னென்ன கருத்துக்கள் கூறினார் என்பதை பற்றி இங்கு பார்ப்போம். இந்த கோயில் தனியாக ஒரு கட்டிடம் மட்டும் அல்ல, இது ஒரு தெய்வீக சக்தியின் மையம். பெரிய கோயில் ஆன்மீக அதிர்வுகளை வெளிப்படுத்தும் இடமாக கருதப்படுகிறது. சிவபெருமானின் மகிமை முழுமையாக வெளிப்படும் தலம் இந்த தலமாக இருக்கும். இந்த பிரகதீஸ்வரர் கோவில் சிவனின் பரிபூரண தத்துவத்தை உணர முடியும் என்றும் கூறினார். ஒருமுறை அவருக்கு 50 சவரன் மதிப்பிலான ஒரு ஆபரணத்தை வழங்கினார்கள். அந்த ஆபரணம் அவருக்கானது அல்ல, அது தஞ்சை கோயிலில் இருக்க வேண்டும் என்று சொல்லி காஞ்சி பெரியவர் அதை தஞ்சை கோயிலுக்கு அர்ப்பணித்து விட்டார். இது சோழர்களின் பக்தி மற்றும் அறிவின் சின்னமாகவே கருதப்படுகிறது. ராஜராஜ சோழா I அவர்களின் பக்தி, கட்டிடக்கலை மற்றும் அறிவு அனைத்தும் இங்கு ஒன்றாக இணைந்துள்ளது. வேதம் மற்றும் ஆகம முறைகளின் சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இந்த கோயில் விளங்குகிறது. கோவில் முழுவதும் ஆகம விதிகளின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஆன்மீக அனுபவம் தரும் ஒரு சிறப்பான தலமாக கருதப்படுகிறது. இங்கு தரிசனம் செய்வது மன அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் என்று மகா பெரியவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மாதமும் 2 முறை பிரதோஷம் மிகச் சிறப்பாக இக்கோயிலில் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் கோவிலை சுற்றி திருச்சுற்று வருவது மிகச் சிறப்பாக இக்கோவிலில் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒழுக்கம் மற்றும் தபநிலைக்கு எடுத்துக்காட்டாக இந்த கோவில் விளங்குகிறது. திருக்குறளையும் தஞ்சாவூர் கோயிலையும் பிரித்து பார்க்க முடியாது. திருக்குறள் 131வது திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று கூறுகிறது. இங்கு ஒழுக்கம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த கோவிலின் ஒழுக்கமானது சமச்சீர் வடிவமைப்பு முறையில் இருக்கிறது. இது ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டை காட்டுகிறது. இன்னொரு திருக்குறள் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு ஐயாது செய்க என்பது 518வது குறளாக இருக்கிறது. இந்த 518வது குறள் என்ன சொல்கிறது என்றால், செய்வானை நாடி, யார் சிறப்பாக ஒரு வேலையை செய்வார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த வேலையை கொடுத்தால் அது மிக குறைவான காலத்தில் அல்லது கரெக்டான நேரத்தோடு சிறப்பாக செய்து முடிக்கப்படும் என்பதே அந்த குறளின் கருத்தாக இருக்கிறது. இந்த குறளுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தஞ்சாவூர் கோயிலின் கட்டுமானமும் அதை செய்து முடித்த ராஜராஜ சோழனும் ஆகவே இருக்க முடியும். ஏனென்றால் இந்த குறளுக்கு இதுவரை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கோயிலின் கட்டுமானம் என்பதே மிக அரிய தகவலாக இருக்கிறது. இந்த குறளின் விளக்கமானது சரியான மனிதர்களை தேர்ந்தெடுத்து வேலை செய்ய வேண்டும், சரியான வேலையை கொடுக்க வேண்டும், சரியான நேரத்தில் அனைத்து வேலைகளும் கச்சிதமாக செய்து முடிக்கப்பட வேண்டும் என்பதே திருக்குறளின் பொருளாக உள்ளது. சோழர்கள் திறமையான கலைஞர்கள், பொறியாளர்களை இணைத்து இந்த கோயிலை மிக குறுகிய காலத்தில் கட்டி முடித்தார்கள். மிக உயர்ந்த தரமான வேலைப்பாடுகள் இதை நிரூபித்து வருகின்றன என்பது மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது.
சோழர்களின் திறமையான கலைஞர்கள் தங்கள் சிற்பக்கலை, ஓவியக்கலை மற்றும் கட்டிடக்கலையில் அற்புதமான நுணுக்கங்களை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் உருவாக்கிய கோவில்கள், சிற்பங்கள் மற்றும் சுவடிகள் இன்று வரை உலகில் உள்ள அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகின்றன. கல்வெட்டுக்கள் ராஜராஜ சோழன் அனைத்து நிர்வாக தகவல்களையும் கல்வெட்டுக்களிலே பதிவு செய்துள்ளார். முக்கியமாக ராஜராஜ சோழன் தனது ஆட்சி காலத்தில் நடந்த அனைத்தையும் முறையாக பதிவு செய்துள்ளார். குடவோலை முறை என்பது இங்கு எவ்வாறு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும், அந்த தேர்தலில் ஒவ்வொரு பதவிக்கும் ஆட்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பது முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தலில் நிற்பவர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த கோவில் கல்வெட்டுகள் மூலம் நாம் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும். இந்த கோவில் கல்வெட்டுகள் நிர்வாக செயல்கள், பொருளாதார விவரங்கள், நன்கொடைகள் போன்ற அனைத்தையும் தெளிவாகவும் விரிவாகவும் இருக்குமாறு ஆவணப்படுத்தியுள்ளார்கள். இதனால் சோழர்களின் வரலாறு இன்று நமக்கு தெளிவாக அறிய முடிகிறது. இதுவே சோழர்களின் முன்னேற்றமான சிந்தனைக்கும் ஒழுங்கான நிர்வாகத்திற்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. சூரிய சந்திரர் இருக்கும் வரை இக்கோவிலும் இருக்கும் என்ற நம் ராஜராஜ சோழ மன்னரின் நம்பிக்கை எந்த காலத்திலும் பொய்க்காது. இந்த இவ்வளவு சிறப்பு பெற்ற தஞ்சை பெரிய கோவில் மிகப்பெரிய நூல்களில் பாடலாக பாடப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோவில் தேவாரம் என்பது இங்குள்ள சிவபெருமானை போற்றும் பாரம்பரிய தேவார பாடல்களால் இயற்றப்பட்டுள்ளது. சிவபுராணம் மாணிக்க வாசகர் அவர்களால் இயற்றப்பட்டது. இந்த சோழர்களின் நீர்வள மேலாண்மை மிகவும் முக்கியமானதாகும். இந்த சோழர்கள் நீர்ப்பாசனத்தில் முன்னோடியாக திகழ்ந்துள்ளார்கள். விவசாயத்தை வளர்க்க நீர் மேலாண்மை மிகவும் முக்கியம் என்பதை தெளிவுபடுத்தி இருந்திருக்கிறார்கள். ஆறுகள், ஏரிகள், கால்வாய்கள் மூலம் நீர் பயன்பாடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி நதியே மிக முக்கிய ஆதாரமாக இருந்துள்ளது. இது அனைத்தையும் தாண்டி மழை நீர் எவ்வாறு சேகரிக்கப்பட்டது, சேகரிக்கப்பட்ட மழை நீர் கால்வாய்கள் மூலம் எவ்வாறு குளங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது, குளங்களுக்கு செல்லப்பட்ட நீர் எவ்வளவு ஏரிகளுக்கு எடுத்து செல்லப்பட்டது, ஏரியிலிருந்து நீர் எப்படி விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு அனைத்தும் ஆதாரங்களும் நூல்களில் உள்ளன. இன்றளவும் சென்னை வாசிகளுக்கு குடிநீர் வழங்கும் ஏரியான வீரநாராயணன் ஏரி, அதாவது வீராணம் ஏரி அந்த காலத்தில் கரிகால் சோழனால் கட்டப்பட்டது. மிக முக்கிய நீர்ப்பாசன அமைப்புகள் அந்த காலத்தில் இருந்துள்ளன. ஏரிகள் மழைநீர் சேமிப்புகளாக இருந்திருக்கின்றன. கால்வாய்கள் ஆற்றிலிருந்து நீரை பகிர்ந்து வயல்வெளிகளுக்கு கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றன. அணைகள் வெள்ளம் வரும் நாட்களில் உபரியான நீரை தேக்கி வைத்த நீரை தேவைப்படும் பொழுது திசை திருப்புவதற்கு பயன்படுத்தப்பட்டன. இந்த அணைகளிலிருந்து தண்ணீர் கால்வாய்கள் மூலம் வயல்வெளிக்கு எடுத்து செல்லப்பட்டன. குளங்கள் நிறைய இருந்திருக்கின்றன. அந்த குளங்கள் சிறிய அளவிலான நீர்த்தேக்கங்களாக இருந்திருக்கின்றன. இவ்வாறு அமைக்கப்பட்ட குளங்கள் ஒவ்வொரு கோவிலின் அருகிலும் குளங்கள் இருந்திருக்கின்றன. தஞ்சை கோயிலின் அருகிலும் மிகப்பெரிய குளம் இருந்திருக்கிறது. இந்த குளத்தில் கோவிலில் இருந்து வந்த அனைத்து தண்ணீரும் சேகரிக்கப்பட்டது. இவை விவசாயத்தில் பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தின. இது நீர் விநியோகம் சமமாக நடப்பதற்கு மிக உறுதுணையாக இருந்துள்ளது. பல பயிர்கள் விளைந்தன. நெல் அறுவடை முடிந்த பிறகு எள் அறுவடை செய்தார்கள். நீர் அதிகமாக இருந்த பொழுது நெல் அறுவடை செய்தார்கள். நீர் பற்றாக்குறை இருக்கும் பொழுது எள் அறுவடைக்கு போனார்கள். இவர்களுடைய கிராப் ரொட்டேஷன், அதாவது பல பயிர் என்பது மிகவும் அக்கறையாக மேற்கொள்ளப்பட்டது. இதனால் உணவு உற்பத்தி அதிகரித்தது. உணவு உற்பத்தி அதிகரித்ததால் மக்கள் அனைவரும் மிகவும் நிம்மதியாக இருந்தார்கள். கிராம வளர்ச்சி மேம்பட்டது. கிராம வளர்ச்சி மூலம் நகர வளர்ச்சி எடுத்து செல்லப்பட்டது.
இவை அனைத்தையும் ஔவையார் வரப்புயர என்ற ஒற்றை சொல்லால் எடுத்துரைத்திருப்பார். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர கோன் உயரும் என்ற ஒரு பாடல், பழைய பாடல். இதனை நமக்கு எடுத்து சொல்வதாக இருக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் தமிழ்நாட்டில் தெற்கில் அமைந்துள்ளது. தென் தமிழகத்தில் தெற்கில் அமைந்துள்ளது இதன் மிகப்பெரிய சிறப்பாகும். எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் அனைவரையும் கோவிலுக்கு ஒரு முறை நேரில் வந்து கட்டட சிறப்பையும், எவ்வாறு கட்டினார்கள், அதன் உயரம், அதன் நீளம், அதில் உள்ள கல்வெட்டுக்கள், அதில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள், கல் உருண்டைகள், கல் சங்கிலிகள், கல்வெட்டுக்கள், கல்லால் ஆன படிக்கட்டுகள், வேலைப்பாடுகளால் ஆன படிக்கட்டுகள், யானைகள், குதிரைகள் அனைத்தும் கற்களால் இருக்கின்றது. ஒரு முறை வந்து நேரில் பார்வையிட்டால் அதன் சிறப்புகள் அனைவரும் மிக ஆழமாக சென்றடையும் என்பதே நமது எதிர்பார்ப்பாக உள்ளது. அனைவரையும் கோவிலை பார்வையிட அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி.